ஹாய். இன்றைக்கி மார்னிங்கே கொசு மருந்து அடிப்பாங்கள்ல வீடு வீடாக, அது இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு சப்பாத்தி தான் கேட்டாங்க. பட்டர் பீன்ஸ் கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ அதை போட்டு ஒரு வேறு மாதிரி ஸ்டைலில் ஒரு கிரேவி வச்சு சப்பாத்தி வச்சு கொடுத்து விட்டாச்சு. அவனும் ஹாப்பியாக டாட்டா பைலாம் சொல்லிவிட்டு 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெரஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு ஆண்டி கொஞ்சம் புறாக்கெலாம் நிறைய சாப்பாடு வைக்கிறாங்க. ஸோ காலையிலேயே புறாவாக தான் இருக்கும். 6 மணிக்குலேருந்து அந்த 7-8 மணி வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு மின்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். கொஞ்சம் நல்லா க்ரோத் வந்ததுனால சைடில் கூட கொஞ்சம் ஸ்டெம்ஸ் வச்சு விட்டுருக்கேன். டேபிள் ரோஸ் முன்னாடி இடையில கட் பண்ணி விட்டது எல்லாமே இப்போ தான் நல்லா வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த க்ரீப்பர் இடம் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நிறைய பூ இருக்குது. ஆனால் விதை வரவே இல்லை. இப்போ தான் விதை வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே க்ரீனாக செம்மையாக இருந்தது. பையனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இது நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க சின்ன பேக்கரி. அவன் அந்த எல்லோ பிஸ்கட் அந்த ப்ரௌன் பிஸ்கட் கேட்டிருந்தா, அதில் ராகி பிஸ்கட் உண்டு, அது மட்டும் வாங்க மாட்டேன்ட்டான். நான் அதுதான் அவனை வாங்க சொன்னேன். லாஸ்ட்டில் அவன் அதுன்னு கேட்டான். நான் எது சொன்னோம் அதை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன் ஆர்கனைஸ்லாம் பண்ணோம். இன்றைக்கி வேறு கபோர்ட்லாம் ரெடி பண்ணோம். கிச்சன் ஐலாண்ட் கொஞ்சம் நீட் பண்ணோம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓகே, நம்ம எந்த மாதிரி நினச்சோமோ ஓரளவுக்கு அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.